கங்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு வந்து தச்சு வந்து குமரன் கிட்ட குடுக்குறாங்க. குமரன் வந்து "எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு? நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்றாரு. "ஆஃப் சாரியா?" அப்படின்றாரு. "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இந்த ட்ரெஸ் எதுக்காக என்கிட்ட குடுக்குற?" அப்படின்னோனே, "இத நீங்க எடுத்துகிட்டு போயிட்டு" அப்படின்னோனே, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. "இது யாருக்கெல்லாம் குடுக்கணுமா? ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஏங்க நான் சொல்லவே விட மாட்டீங்களா?" அப்படின்றாங்க. உடனே வந்து "சொல்லுப்பா, இந்த ட்ரெஸ் எங்கே குடுக்கணும்? யார்கிட்ட குடுக்கணும்?" அப்படின்னு சொன்னோனே, "இல்லைங்க, நம்ம தான் இப்போ வந்து நெறைய வந்து ஆர்டர் வருது இல்லையா? ஆஃப் சாரி வந்து ஆர்டர்லாம் வருது நெறைய. அதனால ஒண்ணு வந்து தச்சேன்" அப்படின்றாங்க. "சரி கங்கா, இப்ப இது யாருக்கு குடுக்கணும்? நீ வேணா ட்ரையல் பண்ணி பார்க்குறியா?" "ஏங்க நான் எப்படிங்க ட்ரையல் பண்ண முடியும்? இது என்னோட சைஸ் இல்ல." "அப்ப இது யாரோட சைஸு?" "எல்லாம் காவேரியோட சைஸ் தான்." "காவேரியோட சைஸா? எதுக்கு காவேரிக்கு திடீர்னு தச்ச?" "எனக்கு தோணுச்சு தைக்கணும்னு சொல்லிட்டு தச்சேன்." அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு குமரன். "நிஜமாவா கங்கா?" அப்படின்னு. "ஆமாமா. நீங்க இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு அவகிட்ட குடுங்க. அவளுக்கு இது ரொம்ப நல்லாருக்கும். புரியுதா? அதே மாரி அவ போட்டு பார்த்தோனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அளவெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு." அப்படின்னோனே, சரி கங்கா, நீ தச்சா அவளுக்கு எப்பவுமே கரெக்ட்டா தானே இருக்கும்." "அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். பார்க்கலாம்." அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே கங்கா." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அத வாங்கிட்டு போறாரு. "சரி, முக்கியமான விஷயம், நான் தச்சேன்னு சொல்லி குடுக்காதீங்க. நீங்க தச்சீங்கன்னு குடுங்க." அப்படின்னோனே, "ஏன் கங்கா, சொன்னா அவ சந்தோஷப்படுவாள்ல." "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் சொன்ன மாரி செய்யுங்க." அப்படின்றாங்க. "சரி ஓகே கங்கா." அப்படி சொல்லிட்டு போறாரு. அடுத்து வந்து காவேரியை பார்க்குறாரு. "காவேரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். இந்தா உனக்கு ஒரு கிஃப்ட்." அப்படி சொல்லிட்டு குடுக்குறாரு. அத பார்த்த காவேரி ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. "என்ன மாமா இது?" அப்படின்னோனே, என்னன்னு பிரிச்சு பாரு. பாவாடை தாவணி." "என்ன மாமா பாவாடை தாவணிலாம் வாங்கி குடுக்குறீங்க?" அப்படின்றாங்க. "இல்ல அது வந்து" அப்படின்னோனே, சொல்லுங்க மாமா." அப்படி சொல்றாங்க. உடனே, "இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாதே. எனக்கு இந்த கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து கங்காக்காக்கு தான் இந்த கலர்ஸ்லாம் பிடிக்கும்னு தெரியும். உங்களுக்கு தெரியாதே." அப்படின்னு. "உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கங்காக்கா வாங்கி குடுத்தாளா?" அது வந்துப்பா, ஜாக்கெட்லாம் தச்சிருக்கே." "அப்போ தச்சீங்களா ஜாக்கெட்டு? என் அளவு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எனக்கு தைக்க மாட்டீங்களா?" "அக்கா தான் எனக்கு நல்லா தப்பா." இது கண்டிப்பா அக்காவோட டைலரிங் தான், எனக்கு நல்லா தெரியும். உண்மைய சொல்லுங்க மாமா, யார் குடுத்தது?" "அக்கா தானே குடுத்தா." "ஆமாப்பா குடுத்தா. ஆனா சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாப்பா. அவகிட்ட தெரிஞ்சுக்க மாரி காட்டாத." அப்படின்றாங்க. "சரி மாமா, என்ன திடீர்னு?" "இல்லப்பா, அவளுக்கு தோணுச்சு இந்த ட்ரெஸ் எடுத்து குடுக்கணும்னு சொல்லிட்டு அதான் குடுத்துருக்கா. நீ போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு." அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, நான் நம்பல. அக்கா வந்து எனக்காக வந்து ட்ரெஸ் எடுத்து குடுப்பான்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து அவ கையாலேயே எனக்கு வந்து ட்ரெஸ்ஸ வந்து தச்சு குடுத்துருக்கா. வெளிய என் மேல கோவத்த காட்டினாலும் உள்ளுக்குள்ள அக்காக்கு எவ்ளோ பாசம் இல்ல." அப்படின்னோனே, "ஆமாப்பா, இருக்காதா பின்ன. உன் கூடவே இருந்திருக்கா. உன்ன தூக்கி வளர்த்துருக்கா. அவளுக்கு தெரியாதாப்பா?" அப்படின்னோனே, சரிப்பா, நீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அளவெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு உன் அக்கா கேட்க சொன்னா." அப்படின்னோனே, "சரிங்க மாமா." சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க. அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க காவேரி. அந்த ட்ரெஸ் தொட்டு தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டு உடனே போட்டுட்டு வந்து அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு வந்து சிரிச்சு சிரிச்சு பார்க்குறாங்க. இத எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ற விஜய் வந்து, "என்ன திடீர்னு வந்து தாவணி பாவாடைலாம் போட்டிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அதுவா, இது எங்க அக்கா வந்து எனக்காக பண்ணது. என்ன கிராமத்து பொண்ணா மாறிட்டியா? இந்த மாரி போட்டுட்ருக்க. ஊர்லலாம் இப்படி தான் போடுவீங்களோ?" அப்படின்னோனே, "இல்ல, ஊர்லலாம் நெறைய போட்டுருக்கோம் இந்த மாரி. ஆனா எங்க அக்கா எனக்காக செஞ்சிருக்கா. இங்க பாருங்க, இந்த ப்ளவுஸ் எங்க அக்கா எனக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கா. இந்த ட்ரெஸ் எவ்வளோ சூப்பரா இருக்கு பார்த்தீங்க கலர்ஸு. இதெல்லாம் எங்க அக்கா எனக்காக வாங்கியிருக்கா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் அக்கா என்கிட்ட பேசல. என் மேல கோவமா இருக்கா இன்னும் கூட. என்கிட்ட சரிவர பேசதில்லன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இவ்ளோ பாசத்த வச்சு தான் எங்க அக்கா வந்து வெளிய வந்து என்கிட்ட சண்ட போடுவா, வெறுப்பா நடந்துப்பா. ஆனா இவ்ளோ பாசம் இருக்கு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க காவேரி. ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து போறாங்க. அத பார்க்குற விஜய் வந்து காவேரி அப்படியே ரசிச்சு பார்க்குறாரு. அவங்க அவ்ளோ சந்தோஷமா வந்து போறத பார்த்து ரசிக்கிறாரு. இதோட முடியுது.